ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து தினேஷ்ங்க. நான் வந்து ஒரு கட்டட தொழிலாளியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னா, எனக்கு வந்து அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. என்னை வளர்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி தான் வளர்த்தாங்க. அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசில் இறந்ததுனால, அதுக்கப்புறம் வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து எங்கள் அப்பாவோட அம்மா, அதாவது என்னோடய பாட்டி தான் வந்து என்னை வளர்த்தாங்க. அவங்கள தான் நான் வந்து ரொம்பவே பெரிய ஒரு கடவுள் கொடுத்த வரமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில். ஏன்னா அவங்க மட்டும் என்னை வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பேன். என்ன ஆயிருப்புனே தெரியாது. நான் வந்து 10வது வரைக்கும் படிச்சிருந்தேன். படித்ததுக்கப்புறம் வந்து பாட்டியை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுனால 10வது முடித்ததுக்கப்புறமே ஒரு கடைகளில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கீழே வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கட்டடம் கட்டுறது அந்த மாதிரி வேலைகளில் வந்து என்னை வந்து அவங்களோட கூலி வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சம்பளம் வந்து நல்லா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நல்லா அந்த வேலையை கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக அந்த வேலையில் தான் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னே சொல்லணும். இப்போ வந்து நானே வந்து ஆளுங்களுக்கு அழைச்சிட்டு போய் வேலை கொடுக்குற அளவுக்கு வந்து ஓரளவு நல்லா ஆயிட்டேன். இப்போ என் பாட்டியும் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறதுனால வந்து என் பாட்டி நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து முன்னாடி வந்து நாங்கள் ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ வந்து நானே வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து கொஞ்சோண்டு வந்து பணம் ஏற்பாடு பண்ணி எங்கள் பாட்டிக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் வச்சு ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கேன். என் பாட்டி வந்து எனக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் வந்து என்னோடய ராசி வந்து நட்சத்திரம் வந்து பொருந்தலை. எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கான வந்து நேரம் இன்னும் வரலன்னு தான் நினச்சிட்டு போனோம். அது ஒன்று தான் எங்கள் பாட்டி கவலையாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல இல்லாததுனால நல்லபடியாக பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தினமும் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள், சாப்பாடு எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் என் வாழ்க்கையில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னா, என் சித்தியால் தான் அந்த மாற்றம் வந்தது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட தம்பி ஒய்ஃப் தான் அவங்க. அவங்க வந்து வெளியூரில் போய் எங்கள் சித்தப்பா வந்து சின்ன வயசுலேயே நான் இருக்கிறப்பயே வந்து அவங்க வந்து வெளியூரில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. ஆனால் வந்து ஃபோனில் வந்து அடிக்கடி பேசுவாங்க எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டி வந்து அவங்க ஊருக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து என் சித்தப்பா வந்து திடீர்னு இறந்துடுறாருன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் பாட்டி எல்லோரும் வந்து போயிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சோம். எங்கள் சித்திக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அவங்களையும் வந்து எங்கள் பாட்டி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டோட வந்து வெளிநாடுக்கு போயிட்டாங்க. நல்ல இடமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த ஊரில் வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப வசதி இருக்காது. அதனால எங்கள் பாட்டி என்ன நினச்சாங்கன்னா, அவளும் வந்து நம்மளோட எங்கள் சித்தியும் அவங்களும் தனியாக தானே இருக்கிறாங்க, யாரும் இல்லாமல் இருக்கிறதுனால எங்களோட வந்து நான் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ஃபோனில் இது மாதிரி சொன்னாங்க. நீ வந்துடுடிங்க, நாங்கள் 2 பேர் தானே இங்கே இருக்கோம், நீ வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எங்கள் சித்தி வந்து நான் எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள் பாட்டி வந்து நானும் வயசாகிடுச்சு, எனக்கும் சமைக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது, நீயும் வந்தால் எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எங்கள் சித்தி உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த வீட்டை வந்து ஒரு ஆளுகிட்ட வந்து வாடகைக்கு, சின்ன வீடாக இருக்கிறதுனால அந்த வாடகைக்கு விட்டுட்டு அவங்களோட ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வந்தாங்க. வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்தேன். நான் போய் அழைச்சிட்டு வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து எங்கள் பாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணி ஆகணும், ரொம்ப கண் பார்வை ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து நிறைய டாக்டர்ஸ்ட்டு அழைச்சிட்டு போனதுக்கு அவங்க வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.